ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025ஓட வாசிப்பு தேர்வு மற்றும் எழுதுதல் தேர்வு அப்படிங்கிறது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி முடிஞ்ச மாவட்டங்கள்லையும் மறுபடியும் வந்து நடக்க இருக்குது. ஸோ இது வந்து புதுசாக அப்ளை பண்ணவங்க அண்ட் லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ் லிமிட் அண்ட் இந்த கிராம உதவியாளர் தேர்வு பற்றின அவேர்னஸ் இல்லாமல் இப்போ புதுசாக அப்ளை பண்ணவங்க அண்ட் புதுசாக அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட அந்த ஏஜ் லிமிட்டில் அப்ளை பண்ணவங்கன்னு எல்லாத்துக்குமே வந்து மீண்டும் வந்து அந்த வாசிப்பு தேர்வு எழுதுதல் தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து யாரார் இந்த எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரியானது தான். பட் அதே மாதிரி கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த முறை கண்டிப்பாக இருக்காது. ஸோ கிராம உதவியாளருக்கு அந்த வட்டாட்சியர் கோட்டாட்சியர் அவங்க தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 10 கிராமம் இருக்குது, இல்லை ஒரு 5 கிராமம் இருக்குது அந்த பர்டிகுலர் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கீழே அப்படின்னா எங்கெங்கே வேகன்சி இருக்கோ அவங்க அந்த அப்ளை பண்ணவங்களோட அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு அந்த நேர்முக அந்த எழுதுதல் தேர்வு வாசித்தல் தேர்வுக்கு உண்டான அந்த அனுமதி சீட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தபால் அனுப்பப்பட்டு அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அதை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அந்த வாசித்தல் தேர்வு அந்த எழுதுதல் தேர்வுங்கிறது எப்படி இருக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணோம் அண்ட் ஆல்ரெடி வந்து இது எப்படி நடந்திருக்கு அண்ட் ரீசெண்டாக எப்படி நடந்திருக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிராம உதவியாளர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 100 மார்க் பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து டிஸ்ட்ரிக்ட் வேறுபடும். பட் அந்த 100 மார்க் அப்படிங்கிறத காமனாக ஃபாலோ பண்ணுறது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க்கில் 15 மார்க் வந்து வாசித்தல் தேர்வுக்கு, 15 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எழுதுதல் தேர்வுக்கு இருக்குது. ஸோ திருநெறி தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க் இருக்குது. அப்புறம் அந்த லோக்கலாக அந்த கிராமத்தில் வசிக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் அதுதான் நம்ம சொல்லிட்டோம், அந்த டிரைவிங் லைசன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட 10th சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரித்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து 100க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த முக்கியமானது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுதுதல் வாசித்தல் தேர்வு. எதுக்குன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்குறக்காக தான். ஸோ இதில் வந்து கிராம உதவியாளரின் மிக முக்கிய பணி கிராம நிர்வாக அலுவலருக்கு உதவியாக நில ஆவணங்கள், கடித போக்குவரத்து மற்றும் பொதுமக்களின் விண்ணப்பங்கள் குறித்து பணியாற்றுவது. எனவே வாசிப்பு மற்றும் எழுதுதல் திறன் கட்டாயம் சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து வாசிப்பு தேர்வு விண்ணப்பதாரர் தமிழ் மொழியை தடுமாற்றமின்றி வாசிக்கிறாரா என்பதை சோதித்தல், கொடுக்கப்பட்ட அரசு உத்தரவின் ஒரு பகுதியை, விண்ணப்ப படிவத்தை அல்லது நில ஆவணத்தின் ஒரு பகுதியை சத்தமாக வாசிக்க சொல்வார்கள். உங்கள் கையில் வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டரையோ இல்லை வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மையோ இல்லை நில ஆவணத்தின் ஒரு பகுதியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கையில் கொடுத்து உங்களை வந்து வாசிக்க சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1 ஆஃப் எக்ஸாமினேஷன். அதாவது இதற்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு நேர்முக வாசித்தல் தேர்வு எழுதுதல் தேர்வு நடத்தினாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க. அண்ட் எழுதுதல் தேர்வு பார்க்கலாம். ஸோ பிழையின்றி எழுதவும் கையெழுத்து போடவும் தெரிகிறதா என்பதை சோதித்தல், சுருக்கெழுத்து பயிற்சி, அதிகாரி பேசும் ஒரு சில வாக்கியங்களை தவறில்லாமல் எழுதச் சொல்வார்கள். விண்ணப்பம் எழுதுதல், உங்கள் கிராமத்தில் குடிநீர் வசதி கோரி மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக என சொல்லி கடிதம் எழுத சொல்வார்கள். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1லேயும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க அண்ட் ஃபேஸ் 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது ஒன்று டிக்டேக் பண்ணுவாங்க, அதை நீங்கள் வந்து எழுதணும். அவங்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தமிழில் கரெக்டாக எழுதணும். அண்ட் வந்து உங்களை ஏதாவது ஒரு லெட்டர் விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா எழுத சொல்லுவாங்க. மாவட்ட கலெக்டருக்கோ இல்லை வந்து மேலே இருக்கக்கூடிய வட்டாட்சியருக்கோ கோட்டாட்சியருக்கோ இந்த மாதிரி வந்து ஏதாவது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இங்கே எக்ஸாம்பிள் குடிநீர் வசதின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாலை வசதியாக இருக்கலாம், இல்லை எங்கள் ஊருக்கு நூலகம் வேணும்னு எழுதலாம், இல்லை எங்கள் ஊருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும்னு எழுதலாம், ஒரு கால்நடை மருத்துவமனை வேணும்னு சொல்லிட்டு எழுதலாம், இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டு வேணும்னு எழுதலாம், இல்லை எங்கள் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில் வசதி. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எது வந்து நம்மளால் வந்து கேட்க முடியுமோ அதுக்கு வந்து ஒரு விண்ணப்பம் எழுத சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1லேயும் நடந்திருக்கு அண்ட் ஃபேஸ் 2லேயும் நடந்திருக்கு. இதுதான் எழுதுதல் வாசித்தல் தேர்வு. அண்ட் ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வினாக்கள் வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிராம அளவில் நிலவரி மற்றும் நிலப்பதிவேடுகளை பராமரிப்பவர் கிராம நிர்வாக அலுவலர். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 38. ஜல்லிக்கட்டு எந்த விலங்குடன் தொடர்புடைய பாரம்பரிய விளையாட்டு? காளை. தமிழ்நாடு அரசின் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யும் திட்டத்தின் பெயர் ஜல் ஜீவன் மிஷன். தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய நதி காவிரி. கிராம சபை கூட்டத்தை கூட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு உள்ளது? பஞ்சாயத்து தலைவர். தமிழ்நாடு வனப்பகுதியில் காணப்படும் முக்கிய விலங்கு நீலகிரி வரையாடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 2500 to 2800க்குள்ளே தான் வேர்ல்ட்லேயே இருக்குது. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் இருக்கிறது நம்ம வால்பாறையிலையும் அந்த மூணாறு சைடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது வரையாடுகள். அண்ட் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பிறந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓடப்பிடாரம். அடுத்து நீல புரட்சி எந்த உற்பத்தியுடன் தொடர்புடையது? மீன் உற்பத்தி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ மேலும் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.